ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெசின் கிட்டு. அதாவது ரெசின் கிட்டில் நீங்கள் என்னென்ன மேம் ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதனுடைய வீடியோ தான் இது, ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெசின் கிட்டில் நான் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு ஹீட் கன்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 ஸ்ட்ரிங் ஷீட் தருவேன். ஸோ இந்த ஒரு ஷீட் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு அதில் ஒரு ஷீட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காலியாகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஷீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே வச்சு ஃப்ளார் மேக்கிங், அதாவது நம்ம வந்து மெட்டீரியல் மேக் பண்ணி தான் நம்ம ப்ளவுஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இன்க்ளூடட் தான் இந்த ரெசின் கிட்டோட கிளாஸில் நம்மளுக்கு கவர் ஆகும். ஸோ அதுக்கான கிட்டில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெசின் கிளாஸுன்றது நான் வந்து இந்த ஹீட் கன்னு, இந்த 2 ஸ்ட்ரிங் ஷீட்டு ப்ளஸ் அந்த ப்ளோவர், அதாவது இதான் ப்ளோவரு. நெக்ஸ்ட் வந்து அந்த டாட்டட் டூலு, அதுக்கப்புறம் பேஸ்டல், இதெல்லாமே சேர்ந்து ஓவராலாக இந்த கிட்டோடய கவர் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளோவர் வந்து இதிலே ஸ்விட்சஸ், அதாவது ஆன் ஆஃப் ஸ்விட்சஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து இதுக்கு ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இது எப்படி ப்ளோ பண்ணி நம்ம வந்து இந்த டாட்டட் டூல் வச்சு பண்ணுறோம் அப்படின்றத நான் ஓவரால் முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் எடுக்கிற நம்ம பசங்க பண்ணுறாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இதெல்லாமே நீங்கள் தனித்தனியாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரேட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த ஒரு சிங்கிள் ஷீட்டே உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. சிங்கிள் டபுள்னு வராது. ஓவராலாக 10 அந்த மாதிரி தான் உங்களுக்கு கவுண்டிங்கில் வரும். அதுவே பார்த்திங்கன்னா 600லேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும் உங்களுக்கு ப்ரைஸ், ஓகேங்களா? ஸோ நம்மளோட இந்த கிட்டில் பார்த்திங்கன்னா இந்த நான் 4 பேஸ்டல் கலர்ஸ் நான் கொடுத்துருவேன். இந்த பேஸ்டல் கலர் வச்சும் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங் ஷீட்டில் பண்ணுறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதுலேயே வந்து நீங்கள் அக்ரிலிக் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அக்ரிலிக் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஃபேன்சி ஸ்டோரில் உங்களுக்கு யூஸ்வலாக கிடைக்கிறது. அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேடி தேடி பிடிச்சாலும் உங்களுக்கு கிடைக்காத மெட்டீரியல்னால இதெல்லாமே சேர்த்து நான் வந்து உங்களுக்கு ஓவராலாக கொடுத்துருவேன். ஸோ ஸ்ட்ரிங் ஷீட் வரைக்கும் அதில் உங்களுக்கு சரியாயிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா ரெசினில் யூவி ரெசின் தான் நான் கொடுப்பேன், ஓகேங்களா? இது யூவி ரெசின், யூவி லேம்ப்பு. ஸோ யூவி ரெசின் யூஸ் பண்ணி நம்ம இந்த மோல்டு பார்த்திங்கன்னா ஷேப் மோல்டு, இதில் எத்தனை ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஷேப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ளவுஸுக்கோ இல்லை வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கோ எது வந்தாலும் நீங்கள் இந்த கிட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த 2 மோல்டு கொடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மோல்டு. இப்போ நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இதில் ஹோல் இருக்குது. எப்படி அந்த ஹோல் வரும் பார்த்திங்கன்னா, நான் கொடுத்த அந்த இதிலே உங்களுக்கு வந்து டாட் மாதிரி உங்களுக்கு அதில் காட்டியிருப்பாங்க. அதுலேருந்து இங்கே ஊற்றும் போதே உங்களுக்கு ரெசின் மேக் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பெண்டன்ட்டும் உங்களுக்கு கொடுப்பேன், ஓகேங்களா? 5 பெண்டன்ட்டு, இந்த ஜம்ப்ரிங்ஸு, இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி எப்படி வந்து இதை நீங்கள் கம்மலாக மேக் பண்ண போகிறீங்க, ஜும்காவாக நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். இது கீழே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹோல்டு இருக்கா, இந்த ஜம்ப்ரிங்காக நடுவில் வச்சுட்டு இந்த கட்டரும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து ரெசின் மேக் பண்ணி இந்த மாதிரி ஜுவல்லரியும், அதாவது நம்ம சாரிக்கு ஏற்ற மாதிரி மேலே காட்டியிருக்க அந்த பெண்டன்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு பண்ணுறதுன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஜும்கா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதும் நம்மளோட கிளாஸில் தான் இந்த மாதிரி ஓவரால் ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி யாரும் பண்ணல, ஜஸ்ட் அந்த ப்ளவுஸ் பண்ணுறதோடு உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிட்டு வாங்கினா அவங்களுக்கு ஃப்யூச்சரும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை வச்சு அவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத என்னோட சேனலில் உங்களுக்கு நான் சொல்கிறது. இது வந்து பிக்மெண்ட். இந்த பிக்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நான் காட்டினேன் பார்த்திங்களா அந்த ஜும்காவில், அதில் வந்து நம்ம கலர் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி மேக் பண்ணுற இதெல்லாமே ஏபிசிடியோட மோல்டு இருக்கும். இதெல்லாம் கீ செயின் மேக் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா மேலே ஒரு கலர், கீழே ஒரு கலர் கொடுத்துருக்கோம்ல, இது வந்து ஃபாயில் ஷீட் மாதிரியே இருக்கிற ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக. அதை வந்து நம்ம எங்கே வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம், அதுக்காக இந்த யூஸ் பண்ணுறது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்லேயே ஒரு கிஃப்ட்டு யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெட்டீரியலை வச்சே நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் அண்ட் ஒன்லி ப்ளவுஸ் மட்டும் பண்ணுறதுக்கு இல்லை, கிளாஸ் மட்டும் முடிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்காக இந்த கிட்டில் நான் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுறது. இது வந்து ரெசின் டேப்பு. இந்த ரெசின் டேப்பில் இந்த மோல்டு, அதாவது இந்த பெண்டன்ட்டை ஒட்டிட்டு இந்த மாதிரி ட்ரை ஃப்ளாரு, இந்த பிக்மெண்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பெண்டன்ட் மேக் பண்ணுறேன், அந்த பெண்டன்ட்டை மேக் பண்ணி நீங்கள் வந்து சாரிக்கு ஏற்ற கலரில் இந்த இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மோல்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன பார்த்திங்கன்னா 2 மோல்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு டிசைன் மோல்டு. இது வந்து பிளெயின் ரவுண்டு மோல்டு. இந்த பிளெயின் ரவுண்டு மோல்டில் என்ன பண்ண போகிறீங்கன்னா
நீங்கள் கிஃப்ட் எதாவது ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரை ஃப்ளார்லேருந்து, இந்த பெண்டன்ட்லேருந்து, இந்த கட்டரு, 2 மோல்டு, ஹீட் கன்னு, ஸ்ட்ரிங் ஷீட்டு, இந்த மாதிரி நம்ம கிட்டல இது எல்லாமே ஓவராலாக கவர் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம்ஸு. நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, இதில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள், வீடியோ அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து நான் ஏன் யூவி ரெசின் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளாஸில் நான் கிளாஸ் எடுக்கும்போதே, அதாவது யூவி ரெசின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூவி லேம்பில் வைக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸில் உங்களுக்கு ட்ரை ஆகிடும். அதுக்காக தான் இது நான் ப்ரொவைட் பண்ணுறேன்.